ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். 2026 எலெக்ஷன்ஸோட இறுதி கட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம். நாளையோட கேம்பெயின்ஸ் முடியுது. இன்னும் ஒரு சில தினங்கள் நம்ம எல்லாரும் ஓட் பண்ண போகிறோம். ஒரு சில வாரங்கள் 1-2 வாரங்கள் தான் நடுவில் இருக்குது. அதில் சீக்கிரமே ரிசல்ட்ஸ் வந்துடும். கண்டிப்பாக இந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்கும். இந்த 2026 எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மற்ற எல்லா எலெக்ஷன்ஸோட ரொம்பவே ஸ்பெஷலான எலெக்ஷன் தான் சொல்லணும். ஒரு விஜய் ஃபேன் அப்படிங்கிற போது எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ பொலிட்டிக்கலாக வருதுங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு விஷயம். தலைவர் வந்து பொலிட்டிக்கலாக வராரு, ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு வராருன்னும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம் அது. வழக்கமாக ஒரு ஹீரோ பிடிக்கும்னா அவங்க ஹீரோவாக தான் இருப்பாங்க, இல்லை ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருந்தால் பொலிட்டிக்கல் லீடராக தான் இருப்பாங்க. பட் எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ, நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு துறை சார்ந்த ஒரு துறையில் வரதுங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே உற்சாகமாக ஆக்கின ஒரு விஷயம். இந்த 2 வருஷமும் ஃபுல் த்ரூஅவுட் தளபதியோட ஜேர்னியை ஃபாலோ பண்ணுறதும், அதை பற்றி பேசுறதும், பார்க்குறதும், அந்த வீடியோஸ் பார்க்குறதும், ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. தளபதிக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாவது பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இந்த 2 வருஷமும் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி ஒரு தலைவர், மக்கள் கூட இப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர், மக்களை சக மனுஷனா பார்க்கக்கூடிய ஒருத்தரோட இந்த 2 வருஷமும் அவருக்காக பேசணும், அவருக்காக இருந்தோம், அவரோட ஒவ்வொரு கஷ்டத்துலையுமே நம்ம பங்கெடுத்துக்கிட்டோம், அதுக்காக நம்ம அவர் கூட துணையா நின்னோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு, ஆப்வியஸாக சின்ன வருத்தமும் இருக்கு, கிட்ட இருந்து என்னால் ஒர்க் பண்ண முடியலன்னு இருக்கு. ஆனால் அதை மீறி அவரோட எல்லா இடத்துலையுமே அவரோட நம்ம இருக்கணும், இவரை விட்டுறக்கூடாது, இவருக்காக பேசணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து அப்படியே பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் நான் நினைக்கிறேன், என்னதான் வேணாம் போதும் அப்படின்னு நினைச்சா கூட அது என்னால் பண்ண முடியாது. அவருக்காக தான் பேசணும், அவருக்காக தான் இயங்கணுங்கிற மாதிரி தான் இத்தனை வருஷமுமே இருந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு தலைவர் வந்து தமிழ்நாடு வந்து தலைவரே ஆல்ரெடி பேசின மாதிரி ஒரு தலைவனை, இந்த மாதிரி ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்படி ஒரு தலைவர் சக மனுஷனா பார்க்கக்கூடிய தலைவர்களே இப்ப இல்லாத சூழல் இருக்கு. நம்ம வீடியோஸ் பார்க்கறோம், வெளியில சமூக நீதி, சமத்துவம், திராவிடம், பெண்ணியம், இந்த சமூக நீதி எல்லாம் பேசிட்டு சக மனுஷனை தொடர்றதுக்கும் கிட்ட வந்தா கூட சீண்ட விடாம தட்டி விடுறதும், ஒரு மட்டமா நடத்துறோம், கேவலமா நடத்தக்கூடிய தலைவர் இருக்க ஒரு காலத்துல இப்படி ஒரு வசதி, வாய்ப்புகள், பணம், பேர், புகழ் எல்லாத்தையும் விட்டுட்டு சக மனுஷனா ஒருத்தர் அரவணைச்சு பாக்குறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலி பெரிய விஷயம் பேசக்கூடாது, ஆனாலுமே அதை அப்படி ஒரு தலைவரை நம்ம வந்து மிஸ் பண்ணிட கூடாது. இப்படி ஒரு தலைவர் வந்து நம்மளோட நாட்டுக்கு ரொம்ப தேவை, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கறத சொல்லணும் தான் நான் பேசணும்னு நினைச்சேன். நேற்று இன்னைக்கும் திருவள்ளூர், சென்னை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு எப்படியா நானும் பார்க்க முடியுமோ ஒரு சான்ஸ் வந்துச்சு, அதனால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று நிர்வாகிகிட்ட நான் கேட்டேன், நேற்று அந்த ப்ரே பண்ணது எப்படி ப்ரே பண்ணாரு, என்ன சொன்னாரு, அவங்க கிட்ட என்ன ஷேர் பண்ணாரு நான் கேட்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, அவர் வந்து சர்ச்சில் கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலில் சாஷ்டாங்கமாக விழுந்து ப்ரே பண்ணாரு. கண்டிப்பா அவர் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கணும் தான் அவர் ப்ரே பண்ணியிருப்பாரு. அவருக்காக ப்ரே பண்ணியிருக்க மாட்டாரு. எனக்கு கண்டிப்பா எனக்கு தோணுச்சு, இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், ஏதாவது இங்க ஒரு மாற்றம் வரணும், நம்ம இந்த மக்களை வந்து நல்லா பாத்துக்கணும், இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், அவர் கண்டிப்பா வேண்டியிருப்பாரு. சர்ச்லயும், கோயிலையும், மாஸ்க்லயும் எனக்கு நான் அடித்தரமா நான் நம்புறேன். ஸோ இப்படி ஒரு தலைவர் வந்து பார்க்கறது, அவரோட ஒரு ஃபேனாக இருந்து ஒரு 1996 காலகட்டத்தில் இருந்து அவரோட படங்கள், பேட்டிகள், பாடல், ஆடல், அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸு மீடியாவில் இருந்ததுனால என்னால் அவரோட ஈவெண்ட்ஸ்லாம் போக முடிஞ்சது. அது எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அவரோட எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் மேக்ஸிமம் நான் இருந்திருக்கேன், தூரத்துலேருந்து நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். எனக்கு பின்னாடிலாம் அவர் உட்காந்து நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஈவெண்ட் இப்படி நடந்துட்டு இருக்கோம், ஆனால் நான் ஈவெண்ட்டே பார்க்காம அவரே பார்த்துட்டுலாம் நான் உட்காந்துட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்படி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்ங்கிறது வந்து திரையை தாண்டி இந்த 2 வருஷமும் அவரோட நடவடிக்கைகள், மக்களோட அவர் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு அவ்வளோ பெருமை, அவ்வளோ சந்தோஷம். ஒரு சக மனுஷனா பார்க்கக்கூடிய ஒரு தலைவர், மனுஷங்களோட ஒரு பசினா என்ன, ஒருத்தரோட கஷ்டம்னா என்ன அப்படின்ற பேசக்கூடிய ஒரு தலைவர், அதை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு தலைவர், சோறுனா பசி ஆறிராதுன்னு பேசக்கூடிய ஒரு தலைவரை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவரோட நிற்கிறோம், அவருக்காக பேசுறோம் அப்படிங்கிறதே எனக்கு பெரிய பிளெஸிங் தான் எனக்கு. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுங்கிறது வந்து நிஜமாவே ஒரு யுகம் ஆகும். இப்படி ஒரு தலைவர் வந்து வரதுங்கிறது தமிழ்நாடு மக்கள் வந்து சாதாரணமா யாருக்குமே இந்த அன்பு கொடுத்துட மாட்டாங்க. 75 வருட பாரம்பரியமிக்க கட்சிகள், ஆண்ட கட்சிகள், பல டேர்ம்ஸ் ஆண்டிருக்காங்க. மக்களுக்கு இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், நாங்க இல்லைன்னா இது இல்லவே இல்லைன்னு பேசக்கூடிய எத்தனையோ கட்சிகள்லாம் கூட வந்து மக்கள் இந்த அன்பு கொடுத்ததில்ல. மக்களோட அன்பு வந்து சம்பாதிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம கொடுத்தா மட்டும்தான், நம்ம நேர்மையா இருந்தா மட்டும்தான் மக்கள் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. அதுதான் தளபதிக்கு கிடைச்சிருக்க அன்பு. அவர் உண்மையா இருந்தாரு, உண்மையா இருக்காரு, உண்மையான லவ் அவர் கொடுக்கறதுனாலதான் இந்த மக்கள் வந்து இப்படி கூட்டமா குடும்பமா போய் அவரை பார்த்துட்டு இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட் மணி சொன்ன மாதிரி இது ஒரு தலைவர் ஒரு பேரதிசயம், விஜய் ஒரு பேரதிசயம் அப்படிங்கிறது வந்து யாருமே மறக்க முடியாது. யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல, எதுக்கு இப்படி கூட்ட போறாங்க, ஒரு தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு கூட எதுக்கு இப்படி கூட்ட போகுது அப்படின்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாத ஒருத்தர் தான் வந்து தளபதி. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு ஏதோ ஒரு சின்ன பார்ட் அவரோட ஏதோ ஒரு வகையில என்னால முடிஞ்சது, என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு, அவரை பத்தி நான் பேச முடிஞ்சிருக்கு, அவருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும் போதெல்லாம் கூட இருக்க முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத முடிஞ்சது, ஒரு சப்போர்ட் பண்ண முடிஞ்சது, ஏதோ சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதே எனக்கு பெரிய அப்படியே ஒரு வாய்ப்பு உருவாகுது. அவர் இருக்க ஒரு டைம்ல நம்ம இருந்து இதை நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை, பர்சனலா அது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி தளபதி வந்து எல்லாரையும் மக்களோட நடந்துக்கிறது, அவரை மக்கள் கூட பேசுறது, பழகிறது எல்லாம் பார்க்கும்போதும் நமக்கு இப்படி ஒரு தலைவருக்கு நம்ம கூட இருக்கிறதுங்கிறது வந்து
பர்சனலாக எனக்கு ஒரு வின் தான். அதே மாதிரி தளபதி இந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 இயர்ஸ் நடத்தி 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை போட்டு இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை அவதூறுகளையும் மீடியாவோட நரேட்டிவ்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸோட எவ்வளோ அவதூறுகள் ஆபாச அர்ச்சனைகள் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் வந்து தேர்தல் சந்திக்கிறதுங்கிறது வந்து பர்சனலாகவே எனக்கு அது இதுவே ஒரு ஜெயிச்சா மாதிரி. ஒரு போட்டியில் வந்து வின் பண்றோம் வின் பண்ணல இதெல்லாம் மீறி அந்த ஸ்போர்ட்ல கலந்துக்கிறது அப்படிங்கிறதும் அதுக்கு 100% எஃபர்ட் கொடுக்கறதுங்கிறதுமே ஒரு பெரிய வின் தான். ஆனால் அதை மீறி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து ஜெயிக்கணும். பெரம்பூர் மக்களே ட்ரிச்சி ஈஸ்ட் மக்களே அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்க மக்கள் வந்து தளபதி கண்டிப்பா தன்னோட அன்பையும் தன்னோட சப்போர்ட்டையும் கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் ஒரு கூட்டத்தில் நிற்கும் போது கூட ஒரு தம்பி சொல்லிட்டு இருந்தாங்க, என்னடா எல்லாரும் வந்து அந்த கூட்டம்லாம் ஓட்டாம வராது என்னடா அநியாயமா பேசுறீங்க, இப்படி ஓடி வராங்க ஒரு தலைவரை பாக்குறதுக்கு, ஓட்டு போடாமையா இதுக்கெல்லாம் ஓடி வர போறாங்க, இப்படி எதுக்கு ஓடி வந்து இப்படி நிக்க போறாங்க அப்படின்னு ஒரு சின்ன தம்பி பேசுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பா தளபதி வந்து பெரிய அளவில் வின் பண்ணி அந்த மக்களுக்கு வந்து அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ என்னெல்லாம் அவர் வந்து வேண்டிக்கிட்டாரோ அவர் மனசுல என்னெல்லாம் இந்த மக்களுக்கு செய்யணும் நல்லபடியா இந்த மக்களை பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். தளபதி அப்படின்னு சொல்லும்போது தளபதி நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும், நீங்க கண்டிப்பா வின் பண்ணணும் நானும் வேண்டிக்கிறேன். நான் கடவுளை வேண்ட மாட்டேன், நானா இந்த வாட்டி நான் வந்து கண்டிப்பா வேண்டிப்பேன். தளபதி ஷுட் வின். எல்லாரும் தமிழக மக்கள் எல்லாருமே தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தளபதிக்கு ஓட் பண்ணுங்க. மறந்து கூட டிஎம்கே ஓட் பண்ணிடாதீங்க. நான் ஏற்கனவே வீடியோஸ்ல போட்டிருந்தேன் டிஎம்கேவால என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க மக்கள், நாங்க என்னென்ன கஷ்டம் அனுபவிச்சோம் அப்படிங்கிற விஷயங்களும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மறந்து கூட அந்த சூரிய சின்ன பட்டன்ல வந்து போய் பட்டனை பிரஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசுங்க. இதுதான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் தளபதியோட ஒரு ஃபேன் அப்படின்றத மீறி தளபதியோட தொண்டர், தளபதியோட கூட வந்து ஏதோ பண்ண முடியும், அவருக்காக ஏதோ என்னால் பேச முடிஞ்சது, அவருக்காக ஏதோ ஒரு 4 எழுத முடிஞ்சது அப்படிங்கிறதே வந்து நான் பெரிய பிளெஸிங்காக தான் நான் நினச்சிக்கிறேன். அது பிளெஸிங் தான் எனக்கு. ஸோ தளபதி ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. 2 வருஷம் நீங்க இந்த அரசியல்ல இருந்தது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அரசியலுங்கிறது வந்து இவ்வளோ பேர் இருக்க ஒரு இடத்துல புதுசாக ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நின்று இந்த மக்களுக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட வந்து எல்லாரையும் பார்க்கறதும் அந்த குழந்தைய தூக்கி தோளில் வைக்கிறது, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு கரெக்டான ஒரு நபரை தான் நம்ம வந்து ரொம்ப யங் ஏஜ்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி கரெக்டான பர்சனுக்கு தான் நம்ம இவ்வளோ நாளாக வந்து ஃபேனாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் தளபதி ஃபார் எவ்ரிதிங். என்னோட லைஃப்ல பல சிரிச்சிட்டு இருந்த மூமெண்ட் எல்லாமே உங்களால நடந்தது. உங்க ஸ்க்ரீன்ல பாக்குறதும் நீங்க பண்ற சேட்டைகளும் நீங்க பண்ற டான்ஸ் ஆடுறது பாடுறது இது போக உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க வந்து மாணவர்களுக்கு நீங்க கொடுக்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்க கொடுப்பீங்களா, பரிசுகள் கொடுக்கும்போது அந்த ஒரு ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த ஈவெண்ட்டை வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்து பார்ப்போம். அந்த குட்டி குட்டி சந்தோஷங்கள் உங்களை பார்த்து வரக்கூடிய சந்தோஷம், அப்புறம் உங்க ஸ்க்ரீன்ல பாக்குறது தவிர அப்புறம் நேர்ல நீங்க பொலிட்டிக்கல் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டோமா, இந்த மக்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்துடாது, இந்த மக்கள் வந்து நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த 2 வருஷமும் நீங்க வந்து இந்த மக்களுக்காக ஒவ்வொரு முயற்சியும் எடுத்துட்டு இன்னைக்கு அத்தனை கேண்டிடேட்ஸையும் வண்டியில ஏத்தி இன்னைக்கு ஃபுல்லாவே சென்னை ஃபுல்லா நீங்க வந்ததுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களை இப்படி பாக்குறதுக்கு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், நீங்க நினைச்சதெல்லாம் இந்த மக்கள் கொடுப்பீங்க. ஸோ இதை சொல்லணும்னு தோணுச்சு. ப்ளீஸ் ஓட் ஃபார் டிவிகே. தளபதிக்கு ஓட் பண்ணுங்க எல்லாரும். அந்த மனுஷனை வந்து விட்டுறக்கூடாது, அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருந்தா நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இப்படி ஒரு தலைவர் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ப்ளீஸ் ஓட் ஃபார் தளபதிங்க, விட்டுறாதீங்க இந்த மனுஷனை.